வணக்கம். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு செய்தி. கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்கள்லாம் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கல்வியானது அழியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பணம் வரலாம், போகலாம். புகழ் வரலாம், போகலாம். இதெல்லாம் நிலைக்குமா? இளமை வரலாம், போகலாம். வாலிபம் வரலாம், போகலாம். எல்லாமே நிலையாக இருக்காது. ஆனால் கல்வி என்பது மட்டுமே எப்பொழுதும் அதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். அதை விடவும் எல்லா பக்கமும் அது என்ன பண்ணும், தன்னுடைய அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பானது கல்வியால் கிடைத்து விட்டால் அது நமக்கான எல்லா பாதைகளையும் காட்டும். அதனால தான் அந்த கல்விக்கு அவ்வளவு சிறப்பு. கல்விதான் நமது மிகச்சிறந்த நண்பன். அதனால் நிறைய பேர் புத்தகம் படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்ம எங்கே புத்தகம் படிக்கிறோம்? ஒரே தட்டு கூகுள் போ அப்படின்னு சொல்கிறோம். கூகுள் பல விஷயங்களை தப்பாக சொல்லுதுங்கிறது தெரிஞ்சாலுமே கூகுளை நம்புகிறவங்க அனுபவசாலிகளை நம்புறது இல்லை. ஸோ எஜுகேஷன் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். படிக்கணும், நிறைய படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். நீங்கள் படிக்க போயிட்டு பிடிக்கலன்னா 4 பக்கம் படி, ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் படி, 5 லைன் படி, போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா படிப்பு வரும். அண்ட் இந்த கல்வி என்பது அழகை விடவும் இளமையை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல படித்த மேன்மக்கள், கல்வி அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களாம் அழகாக இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை சின்ன வயசாக இருக்கணும்னு அர்த்தமா? கிடையாது. ஏன்னா அழகு என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, பன்னிக்குட்டி கூட குழந்தையில் அழகாக இருக்கும்டான்னு சொல்லுவோம். நம்மளை கலாட்டா பண்ணணுன்னா அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அழகு என்பது கொஞ்ச நாள், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் குறைய தொடங்கும். அது அப்படியே இருக்காது. அதே போல் இளமையும் அப்படித்தான். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அதுவும் என்ன பண்ணும்? மறைய தொடங்கும். இளமையினில்லாது யாக்கை நிலையாது, வறுமையோ செல்வமோ ஒன்றும் தாராது. சரிதானே? இளமை நிலைப்பதில்லை, அழகு நிலையாக இருப்பதில்லை. யாராவது கல்வி தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்களா? நான் பிஹெச்டி படித்தேன்ப்பா, இன்றைக்கி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அதனால் என்னோடய கல்வி தரமெல்லாம் குறைஞ்சி போச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு. இல்லை, அது அப்படியே இருக்கும். அதனுடைய சக்தி நிலையானது. அது பல பேர்களுக்கு வழிகாட்டுதலுக்கு உரிய கதவுகளை திறந்து விடக்கூடிய பெரிய வாசல். ஆக கல்வியினை நாம் அனைவரும் முறையாக கற்று அதன் வழியாக நடந்தால் வாழ்க்கையில் சிறக்கலாம். நன்றியோடு இன்று உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நாளை அடுத்த ஒரு பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.